பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாத், இது எக்ஸ்ட்ரா கிளாத்து தான். இது பட்டியின் உயரம் மட்டும் வச்சுட்டு 4 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த அகலம் நான் எதை வச்சு மெஷர் பண்ணேன்னா, நம்ம இப்போ ஏற்கனவே டாட் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா ப்ளவுஸு, ஸோ அதை வந்து சும்மா ரஃபாக கீழே வச்சுக்கோங்க. அகலம் எடுத்துக்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த டாட்டோட அகலம் வச்சோம் இல்லையா, இந்த டாட்டோட அகலம் வந்து நம்ம எத்தனை இன்ச் வச்சோணுமோ 3.5 இன்ச் வச்சுருக்கோம். 3.5 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சில் 1 இன்ச் கீழே தள்ளி ஒரு டாட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல இந்த அகலம் எவ்வளவோ அந்த அகலம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த அகலத்துலேருந்து கீழே 1 இன்ச்சு, ஏன்னா நம்ம கிராஸாக வெட்டணும் இல்லையா ப்ளவுஸு, அது அப்போ வந்து இங்கே போய் உட்காரணும். இதை வந்து சேம் அதே மாதிரி இங்கே வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இதையும் வந்து இப்போ இங்கே இது பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துட்டோம். ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருக்கும், ஒரு பக்கம் லாங்காக இருக்கும். ஆனால் இங்கே இப்படி வரணும், இந்த லாங் பக்கம் இந்த சைடு போயிடணும். அப்போ தான் வந்து உள்ளே உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது லைனிங்ன்றனால மேலே வந்து இந்த கிளாத் வச்சுருக்கேன், கீழே லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். ஸோ இதையே வந்து நான் 2 பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்ல பக்கமும் ஒன்றா போட்டுட்டு கீழே வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக 2x2 கிளாத்தில் தைக்கும்போது இந்த டென்ஷன் கிடையாது. ரெண்டுமே சேம் கிளாத்னால் எப்படினாலும் தைச்சிட்டு மாற்றி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வேறு துணி கொடுத்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பார்த்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா இது ஒன்றா அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா, பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு துணியை மட்டும் இப்படி எடுத்து ரிவர்ஸில் அந்த சைட் போட்டு மடிச்சுக்கலாம். ஸோ மடிச்சிட்டோன்னா மடித்து இந்த இடத்துல படிவு தையல் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி கிளாத்து கிடச்சிரும், பேக்லேயும் கிடச்சிரும், நடுவில் உங்களுக்கு லைனிங் கிளாத் இருக்கும். இந்த ஃபுட்டு அந்த ஒரு காலோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து 1/2 இன்ச் 1 இன்ச் உள்ளெல்லாம் தைக்க வேண்டாம். ஸோ இப்போ தைச்சதுக்கப்புறம் ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டியை அட்டாச் பண்ணணும். அது எப்படின்றத அடுத்து பார்க்கலாம். உங்களோட பட்டியில் இந்த பக்கம் சின்னதாக வரும், இந்த பக்கம் லாங்காக போகும். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம இந்த அகலம் எடுத்தோமோ டாட்டோட அகலம் இதுவும் ஒரே அளவு வரணும். இந்த லாங்காக போகிறது இந்த சைடு வரணும். ஸோ நீங்கள் மாற்றி போட்டு தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுவும் தான் இப்போ இப்படி தான் வரணும், மேட்ச் ஆகணும். ஸோ இதை அப்படியே எடுத்து இப்படி பின்னாடி போட்டுக்கலாம். பின்னாடி போட்டுட்டு இதையும் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இப்படி கர்வ் வருது இல்லையா, அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு எப்படி தைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டு எப்போயுமே நீங்கள் இந்த இடத்துல ஃபுட்டை தூக்கும்போது நீடில் உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் துணி அசையாமல் இருக்கும். தூக்கிட்டு இந்த துணியை எடுத்துட்டு கரெக்டாக இதுவும் ஒரே அளவில் வர மாதிரி இந்த இடத்துல இந்த வளைவெல்லாம் ஒரே அளவாக வச்சு தைக்கணும். அதே மாதிரி இந்த டாட் பிடிச்சி இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, இதை வந்து சேர்த்து தைச்சிடாதீங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறத விட ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக தைச்சிடலாம். அந்த வளைவெல்லாம் வரும்போது கவனம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 இன்ச்சில் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வளைவெல்லாம் வரும்போது எல்லா இடமும் ஈவனாக 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். நம்ம இப்போ அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இப்படி திருப்பி போடுங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இந்த தையல் நம்ம போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த தையலை அதை வந்து கீழ்ப்பக்கமாக இப்படி இழுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கமாக வச்சு இந்த இடத்துல இந்த பட்டி மேலே இந்த பெல்ட் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது நம்ம தையல் போட்டு இந்த உள்ள இந்த குட்டி துணி இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே படியை வச்சு பெல்ட்டோடு சேர்த்து வச்சு இந்த இடத்துல கரெக்டாக 2 எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே ஒரு படிவு தையல் போட்டுக்கலாம்.
மேலே ஃப்ரண்ட் சைடோட கீழே வந்து பெல்ட் பக்கத்தை அட்டாச் பண்ணிட்டோம். நான் இன்னொரு சைடும் இதே போல் அட்டாச் பண்ணிவிட்டு பட்டன் பட்டியும் ஹூக் பட்டியும் தைக்கணும். அது எப்படின்றத பார்க்கலாம். பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பட்டியெல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி எல்லாத்தையுமே வச்சு ஈவனாக இருக்கா, இந்த சைட்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டியுமே பார்த்தோன்னா ஒன்றா தான் கட் பண்ணோம். இருந்தாலும் இந்த இடத்துல பிடிக்கிற அளவு, இந்த இடத்துல பிடிக்கிற அளவெல்லாம் கொஞ்சம் வேரி ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப இருக்காது, ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த நம்ம பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் வைக்க போகிறோம் இல்லையா, இந்த சைடுமே வந்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து முன்ன பின்ன ஒரு பாயிண்ட் தான், ரொம்ப இருந்துச்சுன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்னால் பரவாயில்ல, ஏன்னா வந்து நம்ம இந்த தையல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன விடலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ 2 பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒரு பட்டி வந்து ஹாஃபாக மடித்து தைச்சோம், இன்னொன்று வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தைச்சிருக்கோம். ஸோ 1/4 இன்ச் மடித்து தைச்சது பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் மாட்டுவோம் இல்லையா, அந்த பக்கம் அது வந்து இந்த சைடு வந்துட்டோம். ஸோ நம்மளோட வலது பக்கம் தான் நம்ம ஹூக் பட்டி வைக்கணும், அது வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தைக்கணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் பட்டியே தைக்கலாம். எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். ஸோ வேணுங்கிற அளவு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். எப்போயுமே நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக இந்த மேலே எட்ஜோடு சேர்த்து இந்த அளவு இப்படி வச்சு தைக்கக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டோ இல்லை 1/2 இன்ச் விட்டு கூட நீங்கள் தைக்கணும். ஸோ வச்சுட்டு நல்ல பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணணும். அதாவது இந்த பட்டன் பீஸ் ஹாஃபாக மடித்த பட்டன் பீஸை நல்ல பக்கத்தில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு லைன் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு இதை வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தைச்சிருக்கேன் நான். ஸோ ஏன்னா இந்த நெக்கு ஷேப்புக்கே வந்து நம்ம இதை கட் பண்ணுவோம், கிராஸ் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த நெக் ஷேப்புக்கே நம்ம இதை வந்து கடைசியாக எல்லாம் ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் பண்ணணும். கீழே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பெல்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இந்த தையல் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இப்படி திருப்பணும். இப்படி தையலோடு மொத்தமாக திருப்பாதீங்க, இந்த தையல் இங்கே தான் இருக்கணும். இந்த துணியை மட்டும் இப்படி திருப்பி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு படிவு தையல் இந்த இடத்துல இதை ஒட்டி படிவு தையல் ஒன்று போடணும். நம்ம படிவு தையல் போட்டாச்சு. இப்போது உள்பக்கமாக அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு ஃபோல்டு, இந்த துணி வந்து நீட்டிட்டு இல்லாமல் இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த தையல் கம்ப்ளீட்டாக, அதாவது இந்த பட்டி பீஸு கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துடணும். வெளிப்பக்கம் பட்டி துணி எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போது ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இங்கே வந்து கீழே எல் ஷேப்பில் தையல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு தையல் இப்படி போட்டுட்டு இப்படியே கண்டினியூஸாக நம்ம தையல் போட போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்படி மெஷினை இப்போ வந்து நிப்பாட்டிட்டு துணியை திருப்பும்போது நீடில் வந்து துணிக்குள்ளே குத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் துணி வந்து ஸ்லிப் ஆகாது. இப்படி திருப்பிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உள்பக்கமாக மடித்து தைச்சிட்டோம். ஸோ வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி துணி தெரியக்கூடாது. பட்டி துணி ஃபுல்லாகவே உள்பக்கம் தான் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா துணியை நம்ம நெக்கோட ஷேப்புக்கே வளைச்சி கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து சும்மா அப்படி ரஃப்பாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது. இந்த உள்ளே நம்ம மேலே ப்ளவுஸோட நெக்குக்கு ஏற்ற மாதிரி நல்லா வளைச்சி வெட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பட்டன் பட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹூக்ஸை வந்து இந்த இடத்துல தான் தைப்போம். ஓகே, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஹூக் பட்டி போட்டு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டன் பட்டிக்கு வந்து நல்ல பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணோம் இல்லையா, இதில் ஹூக் பட்டிக்கு உல்ட்டாவாக இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உள்பக்கம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்பக்கத்தில் நம்ம ஒரு 1/4 இன்ச் மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் மடித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ அங்கே சொன்ன மாதிரியே தான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த லைனை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சுட்டு மிச்ச கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து ராங் சைடில் வச்சு தான் இதை தைச்சிருக்கோம். இதை அப்படியே வந்து இப்படி உள்ளே திருப்பிக்கிறோம். வேறு எந்த ஸ்டிச்சஸும் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இப்படி மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பிடுங்க. நல்ல பக்கத்தில் திருப்பிட்டு கீழே வந்து நம்ம பட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் இதை வந்து மடித்து தைக்கணும். மேலே ரஃப்பாக இருக்கட்டும், கடைசியாக நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டிக்கலாம்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே பக்கத்தை இப்படி மடிச்சுட்டு கவனிச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி மடிக்கக்கூடாது. இந்த 1/4 இன்ச் பார்ட் இருக்குது இல்லையா, இந்த 1/4 இன்ச் பார்ட்டு தான் வந்து இந்த இடத்துல படணும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ளவுஸோட ஸ்டிச் இங்கே இருக்குது. நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக மடிக்கக்கூடாது, இவ்வளோ தான் மடிக்கணும். இது டிசைனர் கிளாத்து. உங்களுக்கு ஸ்டிச்சிங் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ளைன் கிளாத்தில் கூட இதை தச்சு காட்டுறேன் உங்களுக்கு. வச்சுட்டு நம்ம ஹூக் மாட்டுறதுக்கு விவியாக தைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் அடிச்சுட்டு நம்ம வந்து கையில் வந்து ஹூக் மாட்டுறதுக்கு அந்த லூப் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழ்ப்பக்கத்தை அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ஒரே ஒரு டிப்ஸ் தான், இந்த தையல் துணி இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோல்டு ஆகக்கூடாது. இது ஃபோல்டு ஆகாமல் அது மேலே தான் இந்த துணியை இப்படி வைக்கணும். ஸோ வைக்க முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டேப் வச்சு மெஷர் பண்ணி இங்கே 5 ஹூக்ஸ் வைக்க போகிறோம். நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணி 5 ஹூக்ஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை கையில் வந்து ரஃப்பாக வந்து மெஷர் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல நம்ம எப்படியும் மேலே ஒரு ஹூக் வைப்போம், கீழே ஒரு ஹூக்ஸ் வச்சு மாட்ட வேண்டியிருக்கும். ஸோ கையிலே நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் 1, ஸோ அதுக்கடுத்து இதுக்கு சென்டரில் 1. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் இன்ச் டேப்பில் கூட மெஷர் பண்ணி 5 ஹூக்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் எப்படி அந்த வி வந்து தைக்கிறதுன்னு பார்க்குறேன். ஸோ நமக்கு வி வந்து எங்கே வரணும்னா இந்த ஹூக் மாட்டுற இடத்துலலாம் வி வரணும். நம்ம ஏற்கனவே இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு இப்போ விக்காக கிராஸாக எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ வியோட லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீடில் கீழே குத்திடணும். நீடில் மேலே தூக்கிட்டு இருந்ததுன்னா துணி ஸ்லிப் ஆகிடும். ஸோ ஃபுட்டை தூக்கிட்டு ஸோ இந்த மாதிரி விக்கு இந்த சைடு ஸோ துணியோட கார்னர் வரைக்கும் வச்சாச்சு. ஸ்லோவாக தான் தைக்கணும். அடுத்து எங்கே வி இருக்கோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட் ஸ்டிச். ஓகே, இந்த இடத்துல இப்போ நமக்கு வி கிராஸ் வரணும். ஸோ ஃபுட்டை தூக்கிட்டு கிராஸாக வச்சுட்டு ஸோ நீடல் உள்ளே இருக்குது, ஃபுட் தூக்கியாச்சு. திரும்ப வீக்கு வந்து இன்னொரு பக்கம் ஸோ நீடலை வச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் விவியாக தைச்சிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன், அது எப்படின்றத பார்க்குறேன். ஸோ இந்த துணி வந்து இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க அப்படியே வி தைச்சிட்டு கண்டினியூஸாக பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு வெட்டணும் இல்லையா, அது மாதிரி வெட்டிக்கலாம். லாஸ்ட்டு வரப்போகிறோம். ஸோ நம்ம வந்து கழுத்துக்கு நெக் பீஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கே ஒரு 1/4 இன்ச்சு போகும். அதனால் வி கொடுக்குறது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம நெக் பீஸ் கொடுக்கும்போது அந்த வி வந்து மறைஞ்சிரும். ஸோ முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வளைவில் வெட்டணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெட்ட வேண்டாம், பார்த்து கவனமாக வெட்டுங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸையும் வச்சு 2 பக்கம் ஒரே அளவு இருக்கான்னு அப்பப்போ செக் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தைக்கும் போதும் செக் பண்ணிகிட்டே தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஃப்ரண்ட் பார்ட்டு தைச்சதுக்கப்புறமா நம்ம பேக் பார்ட் தைக்கணும். அது ஈஸி தான். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பார்ட்டு தைச்சிருக்கோம் இல்லையா, பிகினர்ஸாக இருக்கவங்க அவசரப்பட்டு கீழெல்லாம் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் அட்டாச் பண்ணாதீங்க. ஸோ பேக் பார்ட்டை ஜஸ்ட்டு நல்ல பக்கத்தை போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இப்போ நம்ம ஷோல்டர் பார்ட்டை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நல்ல பக்கம் தான் நம்ம போடணும். போட்டாச்சு. ஸோ இந்த பட்டன் பட்டியெல்லாம் வந்து சென்டராக வர மாதிரி வரணும். நீங்கள் மாற்றி போட்டு தைச்சிடாதீங்க. ஸோ இந்த சைடு போட்டாச்சு. போட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கமே நீங்கள் வந்து 2x2 கிளாத்லனா பிரச்சனை இல்லை, அதுவுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 2 பக்கம் ஷோல்டர் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம ஷோல்டருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வெட்டும்போதே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ 1/2 இன்ச் ஸோ 1/2 இன்ச்சுக்கு பிடிக்க போகிறோம். போது இந்த சைடு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இறக்கி, ஒரு பாயிண்ட் இறக்கி இங்கே ஒரு பாயிண்ட் ஏற்றி அப்படி ஒரு கிராஸாக, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக அந்த 1/2 இன்ச் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பக்கம் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, சிங்கிள் ஸ்டிச் வேணாம். டபுள் ஸ்டிச் போட்டு 2 பக்கம் ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 பக்கம் ஷோல்டரை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நான் நார்மலாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே இந்த தையல் பக்கம் வெளியே தெரியாத மாதிரியும் தைக்கலாம். அது எப்படின்றதையும் நான் ஃபர்தராக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பக்கமும் ஃப்ரண்ட் பக்கத்தோட இந்த ஆம்ஹோல் பார்ட்டும் பேக் பக்கத்தோட இந்த ஆம்ஹோல் பார்ட்டையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸோ இது வந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? ஸோ பேக் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைடு நம்ம இந்த அளவுக்கு இப்படி மடித்து தைக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஆம் ஹோலை வச்சு இந்த பக்கமும் இதே மாதிரி இந்த பக்கமும் நான் மார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். பக்கமுமே வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இங்கே வரணும். வச்சுட்டு இப்படியே லைனாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். 2 மடி மடிச்சிருக்கோம். மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு துணி பத்தலை, எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணணும், இந்த இடத்துல இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக இதே அளவு கிளாத் கொடுத்து அதை மடித்து நம்ம தைச்சிட்டு நம்ம பட்டன் பீஸ் தைச்சோம் இல்லை, பட்டன் பட்டி தைச்சோம் இல்லையா, அது மாதிரி தைக்கணும். அதுவும் வந்து நான் ஃபர்தராக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். துணி நல்லா பெரிய டெய்லர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே இதெல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ நான் சொல்கிறபடி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஏற்படுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லேருந்து ரெக்டிஃபை பண்ணி கண்டிப்பாக நல்லா வரும். ஃபஸ்ட்டே தைச்சிட்டிங்கன்னா ஹைட்டு வித்தியாசம் வந்ததுன்னா திரும்ப பிரிச்சுட்ருக்கணும் நீங்கள். ஸோ நான் இதை அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கீழ்ப்பக்கம் பின்பக்கத்தில் மடித்து தைச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பின்னாடி டாட் பிடிக்கணும் இல்லையா, அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ பின்னாடி டாட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உள்பக்கம் தான் நம்ம பிடிக்கணும். இந்த ஷோல்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரோட சென்டர் உங்களுக்கு ஒவ்வொன்றும் கஷ்டமாக இருந்தால் மெஷர் பண்ணிக்கலாம், இல்லை ரஃபாக இப்படி மடிச்சுக்கலாம். இந்த 2 தையலையும் இப்படி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இதோட சென்டர் பார்ட்டு. ஸோ சென்டர் நல்லா இழுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க கீழே வரைக்கும். அதான் இந்த நம்மளோட டாட் வந்து இந்த லைனில் தான் வரணும் கீழே. அதே மாதிரி ஹைட் பார்த்திங்கன்னா 2.5 3 இன்ச்சுக்கு மேலே இருக்க வேண்டாம். ரொம்ப டீப் நெக் போட்டிங்கன்னா 2.5 இன்ச்சு கூட வச்சிங்கன்னா போதும், இல்லாட்டா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த அளவு ஹைட்டுக்கு தான் பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். அதாவது கிராஸாக இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். இல்லை அப்படியே கண்ணு மதிப்பாக தைச்சிக்கலாம் அப்படியே கிராஸாக. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணியும் இது மாதிரி பிடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணியும் இப்படி பிடிக்கணும். ஸோ 2 சைடும் நான் டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த சைடும் டாட் பிடிச்சாச்சு, அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சாச்சு. ஸோ 2 டாட் நெக்குக்கு இந்த சைடு 1 வரும், இந்த சைடு 1 வரும். டாட் பிடிச்சிட்டோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் உடம்பு ஃபுல்லாக ஒரே தையல் தான் போட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு அப்படியே தைச்சிட்டு வருவாங்க. நான் அந்த மாதிரி தைக்க மாட்டேன். சென்டர் ஷோல்டர் பார்ட்டை கரெக்டாக பொசிஷன் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் தைப்பேன். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட்டு. நம்ம இந்த பக்கம் இருக்க ஸ்லீவை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவில் நமக்கு இது ஃப்ரண்ட் பார்ட் இல்லையா, ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஆல்ரெடி தைக்கும் போதே பார்த்தோம். ஸ்லீவில் ஒரு பக்கம் ஆழமாக இருக்கும், ஒரு பக்கம் மேடாக இருக்கும். மேடாக இருக்கிறது பின்னாடி பக்கம் வரணும், பள்ளமாக இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு வரணும். இது பள்ளமான பக்கம் ஃப்ரண்ட் சைடு வரும், மேடான பக்கம் பேக் சைடு வரும். ஸோ இப்படி வச்சாச்சு. நல்ல பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கை இருக்கு இல்லையா, கை பார்ட்டை அப்படியே இப்படி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இப்படி தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கத்தை இப்படி திருப்பி போட்டு வச்சுருக்கோம். சென்டர் நாட்ச் வி மாதிரி கட் பண்ணியிருக்கோம், அது இங்கே இருக்குது. இந்த வியோட இந்த உள்பக்க ஷார்ட்னஸ் வந்து இந்த தையலில் வந்து உட்காரணும். அப்போ தான் ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வியை வந்து இந்த ஷோல்டர் தையலில் வச்சுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், வச்சாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையலை ஆரம்பிங்க. கைப்பாகம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா வளைவாக வரும் நல்லா. ஸோ வளைவாக வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃபுட்டை தூக்கி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கக்கூடாது. தைச்சிங்கன்னா கையில் சுருக்கம் வரும். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஃபுட்டை தூக்கக்கூடாது. துணியை வந்து நல்லா இழுத்து வைக்கணும். ஏன்னா இது வந்து வளைவாக நம்ம கிராஸ் பீஸ் மாதிரி தான் இது. ஸோ வந்து இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் எப்படின்றத உங்களுக்கு ஒரு ஸ்லீவை காட்டுறேன். ஸோ இந்த வி பார்ட்டில் இந்த வி ஷார்ப்னஸில் வந்து இந்த ஷோல்டரில் இந்த தையலில் வந்து கரெக்டாக உட்காரணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முன்னாடி நீடில் உள்ளே இருக்கணும். இனிமேல் வந்து ஃபுட்டை தூக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கரெக்டாக இந்த துணியும் ஈவனாக வரணும். இந்த துணி ஈவனாக வர மாதிரி பிடிச்சிக்கோங்க.
எந்த இடத்துலையுமே வந்து ஃபுட்டை வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்லீவும் கரெக்டாக இருக்குது, பாடி பார்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது எதுக்காகனா பிகினர்ஸ்க்காக தான். சென்டர்லேருந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் கரெக்டாக உட்காரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கையை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு தைச்சிட்டு போனீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வெட்டும்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி கம்மியானால் கூட ஷோல்டர் உங்களுக்கு கரெக்டாக உட்காராது. ஸோ இது மாதிரி தைச்சி பாருங்கள். ஸோ இப்போ நான் கடைசி வரைக்கும் தைச்சிட்டு ஸோ இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் தைச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சதுக்கப்புறமா ஃபுட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹாஃப் ஸ்லீவ் தான், ஹாஃப் பார்ட்டு தான் தைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ திரும்பவும் இந்த தையல் போட்ட இடத்துக்கு மேலேயே தையல் போடணும். ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல சுருங்கிருச்சுன்னா சேர்த்து தைச்சிடும், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ திரும்ப அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வரோம். ஸ்லோவாக பண்ணுங்கள். தைக்கும்போது நான் ஏன் இந்த இடத்துல ஃபிங்கர்ஸ் வச்சுருக்கேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு துணி எதுவும் அடியில் மாட்டியிருந்ததுன்னா நமக்கு இப்படி கை வைக்கும்போது தெரியும். ஸோ ஸ்லோவாக தைச்சிக்கலாம். அந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக இந்த சென்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த பக்கத்தை அட்டாச் பண்ண போகிறோம். பண்ணும்போது நம்ம தையல் ஆரம்பித்த இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு பிஃபோராகவே நிப்பாட்டி துணியை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 2 துணி ஒன்றா இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸோ இப்போ இந்த சைடும் நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இங்கேயும் வந்து எந்த இடத்துலையும் ஃபுட்டை இந்த இடத்த தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக ஸ்லோவாக கூட பண்ணலாம். ஒரு இன்ச்சாக கூட நீங்கள் தைக்கலாம். ஒரு இன்ச்சாக கூட தைக்கலாம். இந்த துணி கொஞ்சம் பெருசாக, இந்த துணி சின்னதாக அப்படியெல்லாம் தைக்காதீங்க. ரெண்டுமே வந்து ஈவனாக வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஸ்லீவை விரித்து. ஸோ இதுதான் ஷோல்டர், இந்த ஸ்லீவு. ஸோ ஸ்லீவோட கீழ் பார்ட்டை வந்து நான் எம்டியாக தான் இருக்கு இன்னும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வர மாதிரி மடித்து இப்படி தைக்கணும். இதையும் மடித்து தைச்சிட்டு இன்னொரு ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் பார்ட்டை உடம்போடு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது எல்லாமே உடம்பு கீழே பாடியிலேருந்து ஸ்லீவ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ உள்பக்கம் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனை ஒன்றா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது வந்து பேக் போர்ஷன். ஸோ வச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் உல்ட்டாவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹூக் பார்ட் வருது. ஹூக் பார்ட் வரதுக்குரிய பார்ட்டு தான் ப்ளவுஸ்லேயும் சேம் அதே பக்கம் தான். ஏன்னா 2 பக்கமும் உங்களுக்கு அளவு வேரி ஆகும். ஸோ இந்த பக்கம் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தையல் வருது, அளவு ப்ளவுஸில் தையல் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தையலை மார்க் பண்ணால் போதும். இங்கே இவங்க கொடுத்துருக்க மாதிரி நம்ம 4மே மார்க் பண்ண வேண்டாம். ஒன்றை தைச்சிட்டோன்னா அடுத்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஆர்ம் ஹோல் பக்கம்லாம் சதை நிறையா ரொம்ப ஃபேட்டியாக இருக்கவங்களுக்கு தான் வந்து ஆர்ம் ஹோல் பக்கம் கொஞ்சம் ரொம்ப ப்ராடாக வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக தான் கிராஸ் வரும். ஸோ நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தான் கிராஸ் வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கீழே விரித்து வச்சுக்கோங்க. கீழே விரித்து வச்சுட்டு உங்கள் அளவு ப்ளவுஸ் அது மேலே போட்டுட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆர்ம் ஹோல் வரைக்கும் தைச்சிட்டு கீழே கை பக்கத்தை எப்படி பிடிக்கிறோன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் வரைக்கும் தைச்சிட்டோம் இல்லையா? கீழே இப்போது இங்கே வரப்போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் 3/4 ஸ்லீவ் எடுத்திருக்கேன். அதனால் நான் நார்மலான ப்ளவுஸ் ஸ்லீவ் அளவு தான் கைக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஷோல்டர் பார்ட்டோடு வச்சுக்கலாம். தையலோடு வச்சுட்டு இந்த இடம் இங்கே இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு எவ்வளோ தூரத்தில் தையல் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே வந்து அதோட நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வரைக்கும் தைச்சிட்டோம். கீழே வரும்பொழுது ரொம்ப அப்படியே கிராஸாக கொண்டு வராதிங்க. நம்ம கை வந்து மடக்கிற இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் கை ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக உங்கள் இந்த இடத்துல எல்போ கிட்ட மெஷர் பண்ணிக்கலாம் டேப் வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 7 இன்ச் கூட வச்சுக்கலாம். வந்து வீட்டிலேயே மிஷின் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு தையல் போதும். தையல் முடிச்சுட்டு போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 3 தையல் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வெளியே தைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து நல்ல பக்கத்துக்கு மடித்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸை ஃபுல்லாக அதுவும் அதே மாதிரி மடித்து வச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நான் ஒரு 4 தையல் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக அடிச்சிடலாம். 1/4 இன்ச் கேப் போதும். ஸோ இதே மாதிரி ஒரு 3லேருந்து உங்கள் துணியோட அவைலபிலிட்டியை பொறுத்து 3லேருந்து 4 தையல் வரைக்கும் நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ளவுஸோட அளவு. இன்னும் நெக் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங்காக நான் கொடுக்க போகிறேன். ஹெம்மிங் தைக்கிறதுக்கு இந்த துணியை கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அதை ஹாஃபாக தைச்சி வச்சுருக்கோம். இதையும் இந்த நெக் பார்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக அப்படி வைக்காதீங்க. ஒரு 1/2 இன்ச் வெளியே விட்டுட்டு வைக்கலாம். 1/2 இன்ச் வெளியே விட்டுட்டு வைக்கணும். ஸோ நம்ம கைக்கு ஆர்ம் ஹோலுக்கு எப்படி தைச்சோமோ அந்த ஃபுட்டை தூக்கக்கூடாது. கண்டினியூஸாக தைக்கணும். ஸ்லோவாக தைங்க. இந்த துணியும் ஒரே அளவில், இது ஒரு இடத்துல பெருசாக இது ஒரு இடத்துல பெருசாக அந்த மாதிரி தைக்கக்கூடாது. பிகினர்ஸாக இருக்கவங்க ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக தைங்க. அப்போ தான் நெக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் நான் வெளியே விட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக ஒரு பார்ட்டாக அந்த வளைவில் வரும்போது ஸ்லோவாக தைங்க. இந்த ஃபுட்டை எக்கார்ந்து கொண்டு தூக்காதீங்க. அதை நம்ம தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா துணி கழுத்தில் சுருக்கமாக வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம 5.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வெட்டும்போது எடுத்த துணியில் தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம். அதுக்கே இவ்வளோ துணி மிச்சம் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோமோ கடைசியாகவும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். மிச்ச துணியை கட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து ஜஸ்ட்டு இந்த துணியை இப்படி இந்த தையலை இப்படி திருப்பக்கூடாது. இந்த துணியை மட்டும் இப்படி திருப்பி படிவு தையல் போடணும். படிவு தையல் போட்டிங்கன்னா தான் அப்படியே திருப்பி ஹெம்மிங் போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த தையல் பார்ட்டை இப்படி திருப்பாதீங்க. ஜஸ்ட் இந்த துணியை மட்டும் இப்படி லிஃப்ட் பண்ணுங்கள். நல்லா இப்படி அழுத்தி டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல படிவு தையல் போடணும். ஸோ இதே மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே நல்லா படியை வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஹெம்மிங் போடும்போது நீட்டாக இருக்கும். ஸோ நான் நெக் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் படி தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹெம்மிங் எப்படி கொடுக்க போகிறோன்னா லாஸ்ட் இந்த ஓரத்தை இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஃபுல்லாகவே கீழே போயிடணும். இது ஃபுல்லாகவே இப்படி கீழே போயிடணும். நம்ம ஹெம்மிங் மட்டும்தான் தெரியணும். ஸோ நான் எல்லாம் ஹெம்மிங் முடிச்சுட்டு ஹூக் பார்ட்லாம் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்லீவெல்லாம் சைடில் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்குக்கும் பார்த்திங்கன்னா ஹெம்மிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி மடித்து ஹெம்மிங் போட்டால் தான் வெளிப்பக்கம் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றின உங்களோட கமெண்ட் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.